18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இன்று இரவுக்களாகவே உன்னை சுற்றி இருக்கும் ஆபத்து காலத்தை முடித்து வைத்து நீ இனிமேல் சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து தரப்போகிறேன். நீ கீழே விழும் வேகத்தை விட எழுந்து நிற்கும் வேகம் அதிகமாக இருந்தால் உன்னை தோற்கடிப்பதற்கு அல்ல, உன்னை நேருக்கு நேராய் சந்திக்கவே பல பேரும் பயப்படுவார்கள். நீ அப்படிதான் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலோடு இருக்க வேண்டும் என உன் அப்பா கருப்புசாமி நான் நினைக்கிறேன். உனக்கு தெரியுமல்லவா, நான் வீரம் நிறைந்தவன். என் அன்பு பிள்ளை, நீயும் அப்படிதான் வீரத்தோடும் விவேகத்தோடும் எல்லா காரியங்களையும் செய்து தைரியமாகவும் துணிமையாகவும் துணிவாகவும் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என நான் நினைக்கிறேன். சில சமயங்களில் சில விஷயங்கள் நடந்துவிடக்கூடாது என நீ அவசரப்பட்டு கோபப்படுவாய். கடைசியில் நீ கோபப்பட்டு நிதானமிழந்து பேசியதாலேயே அது தவறாக நடந்து விடுகிறது தானே? அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு விஷயம் தவறாக நடக்கக்கூடாது என சிந்தனை செய்வது சரிதான். ஆனால் அப்படி நடக்கக்கூடிய பட்சத்தில் என்னதான் நடக்கிறது என பொறுத்திருந்து பார். என்னதான் தவறு நடந்தாலும் அதையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு தானே இருக்கிறது. எதையும் சாதிக்க விரும்பும் என் அன்பு பிள்ளையானே, எப்போதும் நிதானத்தை அற்புதமான ஆயுதமாக உனக்குள் வைத்துக்கள். எக்காரணத்திற்காகவும் எதை பார்த்தும் யாரை பார்த்தும் நீ கோபம் கொள்ள வேண்டாம் என் செல்வமே. நீ என்னதான் நல்லவனாக வாழ்ந்தாலும் எல்லாருக்கும் நல்லதே செய்தாலும் அதிலும் யாராவது உன்னை குறை சொல்வதற்கும் குற்றம் சொல்வதற்கும் உன்னை தேடி வருவார்கள். உன்னை பற்றி தவறான அபிப்பிராயமும் அவர்களுக்கு இருக்கும். நீயே இப்போது இந்த உலகத்தில் பார்க்கிறாய்தானே? எவ்வளவோ பேர் கெட்டது செய்தாலும் 100க்கு 2 பேராவது ஒரு ஆளாவது நல்லது செய்பவர்களும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்வதை கூட ஏதாவது ஒரு குறை சொல்லி குற்றம் சாட்டி சுயநல நோக்கத்திற்காகவும் தவறான எண்ணத்திற்காகவும் செய்கிறார் என சொல்லக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே தானே இருக்கிறார்கள். அப்படி இந்த உலகத்தில் செய்தாலும் குற்றம் செய்யாவிட்டாலும் குற்றம் என சொல்லும் மனிதர்களுக்கு மத்தியில் நீ யாரை பற்றியும் எதை பற்றியும் சிந்தனை செய்ய வேண்டாம். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என தோன்றுகிறதோ அதை செய். எதை செய்ய வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என நினைக்கிறாயோ அதை செய்துவிட்டு போய்கொண்டே இரு. இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடு. ஏனெனில் உன்னிடம் அந்த யாசகம் கேட்கும் நிலையில் நான் ஒன்றும் ஏழை இல்லை என் செல்வமே. நானே உனக்கு நிறைய கொடுக்க வேண்டும் என நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நான் உன்னிடம் கை நீட்டி கேட்பேனா என்ன? நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம். உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு எப்போதும் நல்லது செய். நல்ல எண்ணங்களை அவர்களுக்கு விதையாக போட்டுவை. உனது சுயமரியாதை இழந்து நீ எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். அப்படிப்பட்ட அவசியத்தையும் நான் உனக்கு தரமாட்டேன். உன்னை விட நன்றாக வாழ்பவர்களை பார்த்து நீ ஏங்கி நிற்கவோ அல்லது பொறாமை கொள்ளவோ வேண்டாம். ஏனெனில் உன்னை விட வசதியாக இருக்கிறார்கள், உன்னை விட நன்றாக இருக்கிறார்கள் என நீ யோசிக்கும் போதே அங்கு உனக்கான தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். உனக்கு கீழே உள்ளவர்களை நீ மட்டமாக நினைக்கவும் வேண்டாம். உனக்கு மேலே இருப்பவர்களை பார்த்து பொறாமை கொள்ளவும் வேண்டாம். யாரோடும் யார் வாழ்க்கையும் இங்கு ஒப்பிடவே முடியாது என்கிற உண்மையை புரிந்து கொண்டு உனக்கு கிடைத்ததை வைத்து நீ தன்னம்பிக்கையோடு தைரியமாய் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உன்னிடம் கோபப்படுபவரிடம் நீ நெருங்கி இருந்தால் அவர்கள் நிச்சயம் உன்னுடைய நல்லது கெட்டதுகளை உனக்கு எடுத்து சொல்வார்கள். அதே நேரத்தில் வேண்டுமென்றே உன்னை குறை சொல்பவர்களிடம் நீ கொஞ்சம் விலகி இருந்தால் அதுதான் உனக்கு நல்லது. ஏனெனில் குறை சொல்லி பழகியவர்களின் வாய் சும்மாவே இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உன்னை குறை சொல்லி கொண்டும் குற்றம் சாட்டி கொண்டும் தான் இருப்பார்கள் என செல்வமே. கோபப்படுபவர்கள் நல்லவர்கள் என சொல்கிறேன், குறை சொல்பவர்கள் குற்றவாளிகள் என நான் சொல்கிறேன் என்பதை புரிந்துகொள். குறை சொல்லும் குற்றவாளிகளை அருகில் வைத்து கொள்ளாமல் உன்னை பற்றி நிறைவாய் நல்லது கெட்டதை எடுத்து சொல்லும் நல்ல மனிதர்களை உன் அருகில் வைத்துக்கொள். உன்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் உயிருள்ள எண்ணங்களாக உனக்கான நல்லதை செய்யக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும். உன் மனதளவில் எல்லாருக்கும் நன்மையை யோசிக்கக்கூடிய நன்மையை செய்யக்கூடிய ஆளாய் இருந்துவிடு. எப்போதும் எந்த விஷயமும் அருகில் இருக்கும்போது அதன் அருமை தெரியாது. உன்னை விட்டு தூரமாக விலகிப்போன விஷயங்களையும் தூரமாக விலகிப்போன உறவுகளையும் நினைத்து வருத்தப்படுவதற்கு பதிலாக எதுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உன் அருகில் இருக்கும்போதே அவர்களுக்கு உரிய விஷயத்தையும் மரியாதையும் செய்துவிடேன் செல்வமே. எல்லாரும் சரியாகத்தான் இருக்கிறார்கள். பிழையெல்லாம் உன்னுடைய எதிர்பார்ப்பில் தான் இருக்கிறது. நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய விஷயத்தில் உனக்கான காரியங்களை நீயே செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு. ஒருபோதும் தவறு செய்யாமல் நீ எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. மனிதன் என்றால் தவறு செய்பவன்தான். ஒரு விஷயம் சரியாக நடக்கும், ஒரு விஷயம் தவறாக நடக்கும். சரியாக நடந்தால் சரி என ஏற்றுக்கொள்.
தவறாக நடந்தால் அடுத்த முறை சரியாக செய்வோம் என்ற எண்ணத்தை வைத்துக்கொள். அதை விட்டுவிட்டு ஐயோ தவறு நடந்து விட்டதே என கோபப்பட்டு பொங்கி எழுகவும் வேண்டாம். ஐயோ தவறு நடந்து விட்டதே என சோர்ந்து போய் சோம்பலாகி மூளையில் முடங்கவும் வேண்டாம். கீழே விழுந்தாலும் நான் எழுந்து நிற்பேன், எல்லா விஷயத்தையும் சரி செய்வேன் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்போதும் இருக்கவிட்டும். நீ யாரையும் நம்பி வாழ்க்கை எனும் ஏணியில் ஏறிவிடாதே. உன்னுடைய வாழ்க்கை எனும் ஏணி உன் கைகளுக்குள் இருக்க வேண்டும். நீ உன்னை நம்பிதான் இருக்க வேண்டும். உயரே பறக்கும் பறவை மரத்தின் உச்சாணியில் போய் அமரும். ஏன் தெரியுமா? அதற்கு தெரியும் ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் நாம் பறந்து விடலாம் என. அதேபோல்தான் உன்னுடைய வாழ்க்கை எனும் ஏணியில் நீ உன்னை மட்டுமே நம்பி ஏறு. நிச்சயமாக வாழ்க்கை சிறக்கும்.